49வது காரிகை. அலாதே ஸ்பந்தமானே வை நாபாசா அன்யதோ புவஹ ந ததோன்யத்ர நிஸ்பந்தாத் நாலாதம் பிரவிசந்தி தே. நாற்பத்தி 49வது காரிகையில் ஆகாரங்கள், அதாவது விதவிதமான உருவங்கள் எந்த விதத்திலும் சத்தியம் அல்ல, அல்லது எந்த விதத்திலும் ஒரு பொருள் அல்ல, காரியமோ காரணமோ அல்ல என்று நிலைநாட்டப்படுகின்றது. ஆகாரங்கள், விதவிதமான உருவங்கள் இருப்பது போல் ஒரு காரியம் அல்லது ஒரு பொருள் போல் தெரிந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையில் அந்த ஆகாரங்களுக்கும் எதில் தெரிந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அலாதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று நிலைநாட்டப்பட்டு அந்த ஆகாரங்கள் வியவஸ்தையற்றது என்று ஸ்தாபிக்கப்படுகின்றது. இதில் நாம் அலாதே ஸ்பந்தமானேவை ஆபாசாக ந அந்யதோ புவக என்ற பகுதியில் அலாதம் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கின்ற தோற்றங்கள் வெளியே இருந்து வரவில்லை என்றும், பிறகு நிஸ்பந்தா ததக அலாதம் அமைதியாக இருக்கும் பொழுது, அதாவது அலாதம் சாந்தியுடன் இருக்கும் பொழுது உருவங்கள் வெளியே செல்லவில்லை, பிறகு அலாதத்திற்குள்ளும் செல்லவில்லை, ஆகாரங்கள் தீப்பந்தத்துக்குள்ளும் செல்லவில்லை என்று இந்த மூன்று கருத்தானது எதை நிலைநாட்டுகின்றது என்றால், ஆகாரங்கள் எந்த விதத்திலும் உருவாகவில்லை, தோன்றவில்லை, பிறகு அலாதத்தின் மீது தெரிகின்றது, அலாதத்தின் மீது அத்தியாசம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. இனி நாம் இந்த முழு காரிகையில் உதாரணம்தான் நிலைநாட்டப்பட்டது. இதை 51வது காரிகையில் ஆசிரியர் சைத்தன்யத்திற்கு ஒப்பிடுவார். இனி அடுத்த 50வது காரிகை. ந நிர்கதா அலாதாத்தே த்ரவ்யத்வாபாவயோகதஹ விஞ்ஞானேபி ததைவ ஸ்யுः ஆபாசஸ்யா விசேஷதஹ. இந்த காரிகையின் முதல் பகுதியில் யாது காரணத்தினால் ஆகாரங்கள், அதாவது விதவிதமான தோற்றங்கள் எதனுடைய காரணம் அல்லது எதனுடைய காரியம் அல்ல என்று நிலைநாட்டுகின்றார். அதாவது அலாதத்திலிருந்து நாம் பார்க்கின்ற விதவிதமான உருவங்கள் என்ன காரணத்தினால் தோன்றவில்லை அல்லது காரியம் அல்ல என்று நிலைநாட்டுகின்றார். புரிகின்றதோ என்ன நிலைநாட்டப் போகிறார் என்று? உதாரணமாக நாம் தயிரை பார்க்கின்றோம். அந்த தயிருக்கு பால் என்கின்ற ஒரு காரணத்தை கூறுகின்றோம்.
இப்பொழுது தயிர் என்கின்ற ஒரு காரியம் நாம் மித்தியா என்று சொல்வதில்லை. அது காரியமாக இருந்த போதிலும் காரணம் என்ன? அதற்கு பால் என்கின்ற காரணம் இருக்கின்றது. பால் என்கின்ற காரணம் இருப்பதனால் தயிர் என்கின்ற ஒரு பரிணாமத்தை நாம் பால் என்ற தத்துவத்திற்கு எவ்வளவு இருப்பு சத்தியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே தத்துவம் அல்லது அதே சத்தியத்துவம் தயிருக்கும் கொடுக்கின்றோம். ஆனால் அலாதத்திற்கு எவ்வளவு சத்தியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே சத்தியத்துவம் அலாதத்தில் நாம் பார்க்கின்ற விதவிதமான ஆகாரங்களுக்கு கொடுப்பதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே 49வது காரிகையில் கூறினார், அலாதத்தில் தெரிகின்ற ஆகாரங்கள் அலாதத்தினுடைய காரியம் அல்ல, அலாதத்திலிருந்து தோன்றியது அல்ல என்று சொன்னார். அதாவது பாலிலிருந்து தயிர் தோன்றியது போல் அல்ல. எப்படி சொன்னார்? ஆகாரங்கள் அலாதத்திற்குள் செல்வதில்லை, வெளியிருந்தும் வரவில்லை, அலாதத்திலிருந்தும் வெளியே செல்லவில்லை என்றெல்லாம் கூறி இதற்கு முன் காரிகையில் என்ன நிலைநாட்டினார் என்றால், ஆகாரங்களுக்கு விவஸ்தை சொல்ல முடியாது. விதவிதமான உருவங்கள் அலாதத்தை காரணமாக வைத்து வரவில்லை. ஆகவே அலாதத்திற்கும் ஆகாரத்திற்கும் காரிய காரண பாவம் சம்பவிக்காது என்று நிலைநாட்டினார். இங்கு என்ன சொல்கின்றார்? என்ன காரணத்தினால் காரிய காரண பாவம் நிலைநாட்ட முடியாது என்று மீண்டும் கூறுகிறார். ஆகவே சென்ற காரிகையில் கௌடபாதர் எதை செய்தாரோ அதை இந்த காரிகையினுடைய முதல் வரியில் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். என்ன நிலைநாட்டுகின்றார்? அப்ப என்ன செய்தாருங்கிறது மனசுல இருக்கணும். அப்பொழுதுதான் என்ன நிலைநாட்டுகின்றார் இந்த காரிகையில் என்பது நமக்கு புரியும். இதற்கு முன் காரிகையில் என்ன செய்தார் என்றால், அலாதத்திற்கும் ஆகாரங்களுக்கும் காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியாது என்று நிலைநாட்டினார். அதான் சாரம் இதற்கு முன்னாடி செய்தது. இப்போ இங்கு என்ன செய்கின்றார்? என்ன காரணத்தினால் அலாதத்திற்கும் ஆகாரத்திற்கும் காரிய காரண பாவத்தை நம்மால் நிலைநாட்ட முடியவில்லை என்று கூறுகிறார். அதாவது காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியாததற்கு காரணத்தை இங்கு கூறுகின்றார். ஏற்கனவே காரிய காரண பாவம்னு சொன்னால் குழம்புதுன்னு சொல்கிறார்கள். இனி இதுலேயும் காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியாததுக்கு காரணத்தை சொல்றாருன்னா மீண்டும் குழம்புவது போல் தெரியும். ஆனால் குழம்பாது, கவனமாக கேட்டால் குழம்பாது. அப்ப இங்க என்ன நிலைநாட்டுகின்றார்? அலாதத்திற்கும் ஆகாரத்திற்கும் காரிய காரண பாவமோ எந்த விதமான சம்பந்தமோ ஏற்படாது, இல்லை என்று கூறியதை இங்கு நிலைநாட்டுகின்றார். எப்படி? முதல் வரிக்கு செல்லலாம். ந நிர்கதாக அலாதாத் தே. தே என்றால் ஆகாரங்கள். தே ஆகாராகா, அந்த விதவிதமான உருவங்கள். தேனா அவைகள் அர்த்தம். இங்கு அவைகள் என்றால் அந்த உருவங்கள். தே ஆகாராகா அலாதாத், அலாதத்திலிருந்து. அலாதாத் என்றால் தீப்பந்தத்திலிருந்து. ந நிர்கதாகா, ந நிர்கதாகா என்றால் உற்பத்தியாகவில்லை. நிர்கதாகன தோன்றுவது, ந நிர்கதாகன தோன்றுவதில்லை, பிறக்கவில்லை. ஆகாரங்கள் அலாதத்திலிருந்து பிறக்கவில்லை. விதவிதமான கோலங்கள் எதிலிருந்து? தீப்பந்தத்திலிருந்து பிறக்கவில்லை. இது புதிதான கருத்து அல்ல.
இந்த கருத்தை தான் சென்ற காரிகையில கௌடபாதர் நிலைநாட்டினார். எப்படி நிலைநாட்டினார்? அதாவது உருவங்கள் விதவிதமான ஆகாரங்களுக்கும் அலாதத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை பார்த்தால், அலாதம் சுழலும் பொழுது ஆகாரங்கள் வெளியே இருந்து வரவில்லை, அமைதியாக இருக்கும் பொழுது ஆகாரங்கள் வெளியே செல்லவில்லை, அல்லது அலாதத்திற்குள்ளும் செல்லவில்லை. ஆகவே இந்த ஆகாரத்திற்கும் அலாதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தத்தையும் கூற முடியாது என்று நிலைநாட்டினார். அதை இங்கு முதலில் சுருக்கமாக கூறி, பிறகு ஏன், என்ன காரணத்தினால் அலாதத்திற்கும் ஆகாரத்திற்கும் எந்த விதமான சம்பந்தத்தையும் நம்மால் கூற முடியவில்லை, அதை இப்பொழுது கூறுகிறார். திரவியத்துவ அபாவ யோகதக. திரவியத்துவம் என்றால், திரவியம் என்றால் ஒரு பொருள், ஒரு சப்ஸ்டன்ஸ், சாலிட் ஆப்ஜெக்ட். நம்ம வஸ்துன்னு அடிக்கடி சொல்லுவோம். இப்போ திரவியம்னா ஒரு வஸ்து, ஒரு பொருள். திரவியத்துவம் என்றால் பொருளாக இருக்கின்ற தன்மை. அபாவம் என்றால் பொருளாக இருக்கின்ற தன்மை இல்லாத. அப்ப திரவியத்துவ அபாவம் என்றால் பொருளாக இல்லாத தன்மை. யோகதக என்றால் அப்படிப்பட்ட தன்மையுடன் கூடியிருப்பதனால், பொருளாக இல்லாமல் இருக்கின்ற தன்மையுடன் கூடியிருப்பதனால் என்று பொருள். திரவியத்துவ அபாவ யோகதகங்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்? ஒரு பொருளாக இருக்கின்ற தன்மையுடன் ஒரு பொருளாக இல்லாததால், அல்லது ஒரு பொருளாக இருக்கின்ற தன்மை இல்லாததனால், ஒரு ஆப்ஜெக்ட் அல்ல அப்படின்னு சொல்றார். பொருளாக கூடியிருக்கின்ற தன்மை திரவியத்துவம், அபாவம்னா அது அல்ல, பொருளாக இருக்கின்ற தன்மை இல்லாத காரணத்தினால். இதனுடைய அர்த்தம் என்ன? உதாரணம் பார்த்தா நமக்கு புரிந்துவிடும். இப்பொழுது 10 கிலோ களிமண் இருக்கின்றது. அதிலிருந்து நம்ம ஒரு 25 பானை செய்துள்ளோம். அந்த 25 பானையை நம்ம எடை போட்டு பார்த்தோம்னா அது எவ்வளவு இருக்கும்? அதே 10 கிலோ. அல்லது என்னென்ன பொருளெல்லாம் நம்ம சேர்த்து பானையை உருவாக்கணுமோ அந்த பொருளினுடைய எடை தான் இருக்கும். பானைக்குன்னு புதிய எடை வந்திருக்காது. காரணம் என்ன? அங்க பானைங்கிறது ஒரு புதிய வாக், ஒரு புதிய சொல், பிறகு புதிய ரூபம். இந்த நாம ரூபம் ஒரு வஸ்து அல்ல, களிமண்ணை போல ஒரு பொருள் அல்ல. பிறகு நாம ரூபம் என்பது அது வெறும் நாமம், சப்தம், அது பெரும் ரூபம். அதை நம்ம என்ன சொல்லலாம்? திரவியத்துவ அபாவம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது ஒரு ஃபார்ம், ஒரு வெறும் உருவந்தான், பிறகு ஒரு சொல்லுதானே தவிர அது ஒரு திரவியம் அல்ல. அந்த வெயிட் யாருக்கு இருக்கு? திரவியத்துக்கு தான் இருக்கு. ஆகவே நாம ரூபம்ங்கிறது திரவியம் அல்ல, அது ஒரு பொருள் அல்ல. பிறகு என்னன்னா அது ஒரு பொருள் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒன்று. அதனால இங்க என்ன சொல்றார்? இந்த ஆகாரங்கள் இருக்கின்றதல்லவா, விதவிதமான உருவங்கள், அந்த ஆகாரம் ஒரு திரவியமாக இல்லை பிறப்பதற்கு. அது ஒரு தோன்றுவதற்கு ஒரு திரவியமா இல்லை. பிறகு ஆகாரம்ங்கிறது வெறும் ரூபம்தான். ஆகாரம்னா என்ன? வெறும் ஃபார்ம், உருவம்தான். அது திரவியமாக இல்லாத காரணத்தினால், அது ஒரு ஆப்ஜெக்டா இல்லாத காரணத்தினால் அதற்கு பிறப்பு என்பது இருக்காது. மீண்டும் இந்த கருத்தை கௌடபாதர் வேறொரு காரிகையில் சொல்ல போறார். அதாவது எப்படி சொல்ல போறார்னு சொன்னா, ஒரு திரவியம்தான் இனி ஒரு திரவியத்துக்கு காரணமா இருக்க முடியும். ஒரு திரவியத்துக்கு இனி ஒரு திரவியத்துக்கும் தான் சம்பந்தம் சொல்ல முடியும். ஒரு திரவியத்துக்கு இனி ஒரு நாமத்துக்கும் எந்த சம்பந்தத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல போகின்றார். ஆகவே திரவியத்துவ அபாவ யோகதகங்கிறது வேறொரு முழு காரிகையில் விளக்கப்பட போகின்றது இந்த ஒரு கருத்து. இப்போ அங்கே சொல்றது தெரிஞ்சாதான் இதையும் நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடியும். அதாவது
ஒரு பானை செய்யும் பொழுது என்ன செய்வோம், திடீர்னு பானை வராது, முதல்ல கழுத்து வரும், பிறகு பானையினுடைய வயிறு உருவாகும். சம்டைம் என்ன செய்வார்கள் தெரியுமோ, பானையினுடைய வயிறு மாதிரி செய்வார்கள், பிறகு மேலே இருக்கிற மூடியை தனியாக செய்து இதில் சேர்ப்பார்கள். அதற்கு கபாலம் அப்படின்னு சொல்கிறது. கபாலம்னா மேலே இருக்கிற மூடி, அதை தனியாக செய்து விடுவார்கள். பிறகு ஏற்கனவே வயிறளவு ஒரு பானையை செய்திருப்பார்கள், இந்த ரெண்டையும் சேர்ப்பார்கள். அப்போ கௌடபாதர் என்ன சொல்லுவார், இந்த பானையினுடைய அவயவங்கள் அல்லது நம்ம ஒரு டேபிள் செய்யணும் அப்படின்னு என்ன செய்வோம், தனித்தனி பார்ட்டாக முதல்ல பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறம் அதை அசம்பிள் பண்ணுவோம். அப்படி காரிய காரண பாவம் சம்பவிக்கலாம். சிறிய சிறிய அவயவங்கள் சேர்ந்து ஒரு பெரிய அவயவியாக மாறலாம். அந்த ரெண்டு திரவியத்துக்கும் காரிய காரணம் நம்ம அனுபவத்தில் சொல்லலாம். பிறகு திரவியமே இல்லாத ஒன்றை எடுத்துட்டு திரவியத்தோட நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, திரவியம் இல்லாத ஒன்று திரவியத்தின் மீது ஏற்றி வைக்கப்படுகிறதே தவிர சம்பந்தத்தை பேச முடியாது. அதைத்தான் இங்கு சொல்கின்றார். அதாவது ஆகாரம் என்பது ஒரு பொருள் அல்ல, உற்பத்தியாகி அதில் இருந்து பிறகு அதற்குள் செல்வதற்கு. ஆகவே என்னன்னா, ஆகாரத்திற்கும் அலாதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தத்தை சொல்ல முடியாது. இப்போ திரவியத்துவ அபாவ யோகதக, யோகதகனா கூடியிருத்தல், அபாவம்னா இல்லாமை, திரவியத்துவம்னா பொருளாக இருத்தல் என்ற தன்மை, அதனுடைய இல்லாமையுடன் கூடியிருக்கிறது எதுனா ஆகாரங்கள். இதனுடைய சுருக்கம் என்னன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா நாமரூபத்திற்கும் அதிஷ்டானத்திற்கும் எந்த விதமான சம்பந்தத்தை சொல்ல முடியாது. அதான் இதனுடைய சாரம். கடைசியாக என்னன்னா, கடைசியாக இதுதான், நாமரூபத்திற்கும் அதிஷ்டானத்திற்கும் சம்பந்தத்தை சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இது அதிஷ்டானம், இது அத்தியஸ்தம், அப்படித்தான் சொல்ல முடியும். எது அதிஷ்டானத்தை ஆதாரம்னு சொல்லியோ நாமரூபங்கள் அத்தியஸ்தம்னு தான் சொல்ல முடியுமே தவிர ரெண்டுக்கும் காரிய காரண பாவத்தை சொல்லி சமசத்தா கொடுக்க முடியாது. அல்லது வேறு லாங்குவேஜில் சொல்லணும்னா சமசத்தா அபாவாத். சமசத்தான என்ன, நாமரூபத்திற்கும் பிறகு அதனுடைய அதிஷ்டானத்திற்கும் சமமான சத்தா இல்லை. காரணம் என்ன, நாமரூபம் இல்லாத போது அதிஷ்டானம் இருக்குது, நாமரூபம் இருக்கும்போது அதிஷ்டானம் இருக்குது. பானைகள்னு சொல்லி விதவிதமான நாமரூபம் இருக்கும்போது களிமண் இருக்குது, பானையெல்லாம் உடைச்சி வெறும் களிமண்ணாக இருக்கும்போது களிமண் இருக்குது. அப்போ இதில் எது உயர்ந்த சத்தா, மேலான இருப்பு? களிமண் தான் மேலான இருப்பு. இந்த நாமரூபங்கள் கீழான இருப்பு. அதைத்தான் இங்கு கூறுகின்றார். கீழான இருப்பத்தான் இங்கே நாமரூபத்தை தான் திரவியத்துவ அபாவம்னு சொல்கிறார். ஏன்னா நாமரூபத்துக்கு டேஞ்சபிள் இல்லையே, அதை தொட்டு பார்க்க முடியாது, அது ஒரு வஸ்து இல்லையே, அதைத்தான் இங்கு கூறுகின்றார். அப்போ இந்த உதாரணத்தில், அதாவது சென்ற காரிகை, இந்த காரிகையினுடைய முதல் வரி, இதிலிருந்து என்ன கருத்தை நம்ம கடைசியாக எடுக்கிறோம்? காரணம் என்ன, இது வரைக்கும் நம்ம உதாரணத்தில் தான் இருக்கோம். இதில் என்ன கருத்தை எடுக்கிறோம்னா ரெண்டு முக்கிய கருத்து. ஒன்று, ஆகாரங்கள் மித்யா அல்லது ஆகாரங்களுக்கும் அதிஷ்டானத்திற்கும் காரிய காரண சம்பந்தத்தை சொல்ல முடியாது. இரண்டாவது கருத்து, ஏன் சொல்ல முடியாது என்றால் ஆகாரங்கள் ஒரு பொருள் அல்ல, அது வெறும் ஏற்றி வைக்கப்பட்ட வெறும் ரூபங்கள் மட்டும்தான். இந்த கருத்தை இனி இரண்டாவது வரியிலிருந்து என்ன செய்ய போறார், இந்த உதாரணத்தை எடுத்து அப்படியே சைத்தன்ய விஷயத்திலும் சேர்க்க வேண்டும். அதை கூறுகிறார் இரண்டாவது வரியில். விஞ்ஞானே அபி ததைவ ஸ்யுஹு. ததைவ ஸ்யுஹு என்றால் இப்படியே ஆகின்றது. ததைவ இப்படியேதான், ததைவ ஸ்யுஹு இப்படியேதான் ஆகும். என்ன, எதில் ஆகும்? விஞ்ஞானே அபி. விஞ்ஞானம்னா இங்க சைத்தன்யம். விஞ்ஞானே அபி என்றால் சைத்தன்ய விஷயத்திலும்.
இங்கே விஷய சப்தமி, விஞ்ஞான விஷயே அபி, சைத்தன்ய விஷயத்திலும், சைத்தன்ய விஷயத்திலும் இப்படியே ஆகும். இவ்வளவுதான் உண்மையிலே கௌடபாதர் சொல்லணும், இதுக்கு மேலே சொல்லக்கூடாது. ஆனாலும் நமக்காக சொல்கிறார். இதிலிருந்து என்னன்னா அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை படிக்காமையே நம்ம புரிஞ்சுக்கணும். விஞ்ஞான விஷயத்திலும் இப்படியேனா எப்படி? உதாரணத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்றால், விஞ்ஞானம்னு ஒரு தத்துவம், அதாவது ஆத்மான்னு ஒரு தத்துவம், பிறகு அதன் மீது என்ன ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது? பிரபஞ்சம், ஜெகத் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அலாதம், அலாதத்திலிருந்து தோன்றிய ஆகாரங்கள், சைத்தன்யம், சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம். இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் அல்ல உள்ள நிலை எப்படின்னா, அலாதத்துக்கும் அலாதத்தின் மீது பார்க்கின்ற ஆகாரத்திற்கும் உள்ளதை போல. இப்போ விஞ்ஞானி அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த கருத்துக்கள் எல்லாம் விஞ்ஞான விஷயத்திலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு இங்கே நம்ம பார்க்க வேண்டாம், காரணம் கௌடபாதரே சொல்ல போகின்றார். இனி அடுத்த பகுதி, ஆபாசஸ்ய அவிசேஷதக. அவிசேஷதக ஆபாசஸ்ய, இங்கே என்ன சொல்றார்? நீங்கள் எப்படி இந்த உதாரணத்தையும், அதாவது அலாதம், அலாதத்திலிருந்து தோன்றிய ஆகாரங்கள், இந்த இரண்டை எதனுடைய அடிப்படையில் சைத்தன்யம், சைத்தன்யத்தில் ஏற்றி வைக்கப்படுகின்ற இந்த ஜெகத்தோடு ஒப்பிட முடியும்? எதனுடைய அடிப்படை? அதை இங்கு கூறுகிறார். காரணம் என்னவென்றால், இரண்டு பொருளை ஒப்பிட்டு பேசினால் எப்போ பேச முடியும், எப்போ கம்பேர் பண்ண முடியும்? சாமானிய குணம் ஏதாவது இருக்கணும். இவனும் அவனும் ஒரே மாதிரின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேர்த்துக்கு பொதுவான குவாலிட்டி ஏதாவது இருக்கணும். அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். பொதுவாக என்ன உதாரணம் சொல்லுவார்கள்? பைசனுக்கும் காட்டெருமைக்கும் நம்ம ஊரில் நாட்டு எருமைக்கு உதாரணமாக சொல்லுவார்கள். ஒரு பையன் பைசனை பார்த்ததே இல்லை, காட்டெருமையை பார்த்ததே இல்லை. அவனுக்கு அதை புரிய வைக்கணும்னு என்ன உதாரணம் சொல்கிறது? நம்ம ஊர் எருமையை நீ பாரு. அதே போல தான் இருக்கும், கொஞ்சம் ரஜோகுணத்தோடு இருக்கும், கொம்பு பெருசாக இருக்கும், சக்தி அதிகமாக இருக்கும்னெல்லாம் சொல்லி ஒரு காமன் ஃபியூச்சரை வச்சு தான் நம்ம பொருத்த முடியும். அப்போ இங்கே அலாதத்துக்கும் அலாதத்தினுடைய ஆகாரத்திற்கும், இந்த இரண்டுக்கும் சைத்தன்யத்திற்கும் ஜெகத்துக்கும் உள்ள ஒற்றுமை எதன் அடிப்படையில்? அதை இங்கு கூறுகிறார். ஆபாசஸ்ய அவிசேஷதக. ஆபாசஸ்ய என்றால் தோற்றங்கள். ஆபாசம்னா இங்கே விதவிதமான தோற்றங்கள். ஆபாசஸ்ய அவிசேஷதகன வேற்றுமை இல்லை, வேற்றுமை இல்லாத காரணத்தினால். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய பொருள் என்னவென்றால், ஜெகத்தும் திருஷ்யம், ஆகாரங்களும் திருஷ்யம். ஆகாரம்னா அலாதத்திலிருந்து தோன்றிய ஆகாரங்களும் திருஷ்யமாக இருக்கு. இந்த ஜெகத் எப்படி இருக்குன்னா அதுவும் திருஷ்யமாக இருக்கு. ஆகவே ஆகாரத்தையும் ஜெகத்தையும் நாம் ஒப்பிடுவதற்கு காரணம் என்ன? பொதுவான தன்மை என்ன என்றால் திருஷ்யத்துவம். அதை இங்கே கௌடபாதர் சொல்லலை, பொதுவாக இருக்குன்னு சொல்லிட்டார். என்னங்கிறத விட்டுட்டார். நம்ம இங்கே எடுத்துக்கொள்கின்றோம் திருஷ்யத்துவம். இப்போ இங்கே காரிகையில் என்ன சொல்லியிருக்கார்? ஆகாரஸ்ய அவிசேஷதக அப்படின்னு சொல்லியிருக்கார். அலாதத்திலிருந்து தோன்றிய ஆகாரங்கள் ஜெகத்துடன் வேறுபடவில்லை, அவ்வளோதான் இங்கே பேசியிருக்கார். அவிசேஷதகனா நோ டிஃப்ரென்ஸ். எதற்குனா ஃபார்முக்கு. ஆகாரத்திற்கும் ஜெகத்திற்கும் வேறுபாடு இல்லை, ரெண்டு ஒன்று தான். எதில் வேறுபாடு இல்லை, எதில் ஒற்றுமை? திருஷ்யத்துவம், பார்க்கப்படுதல், அதாவது இந்திரிய விஷயத்துவம்னு அர்த்தம். ஆகாரங்கள் இந்திரியத்துக்கு விஷயமா இருக்கு, கண்ணுக்கு விஷயமா இருக்கு. ஜெகத்து மேலும் ஒரு 4 இந்திரியத்துக்கு விஷயமா இருக்கு. கண்ணுக்கு மட்டும் ஜெகத்து விஷயமா இல்லையே, காதுக்கும் விஷயமா இருக்கே, நாக்குக்கும் விஷயமா இருக்கே, ஸ்பர்ஷத்துக்கும் விஷயமா இருக்கேன்னா விஷயமா இருக்கல்ல, அது போதும். 5 இந்திரியம்
இல்லை பகவான் இன்னொரு 10 இந்திரியத்தை படிச்சிருந்தாருன்னா அதுக்கும் விஷயமாக இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன முக்கியம்? விஷயமாக இருத்தல், அதான் முக்கியம். எவ்வளவு இந்திரியங்கிறதுல முக்கியம் இல்லை. இங்கே உதாரணத்தில் ஒரு இந்திரியம்தான், ஆனால் உலகத்தில் 5 இந்திரியங்கள். இப்போ ஒற்றுமை என்னன்னா, இந்த ஜெகத் நமக்கு விஷயமாக இருக்கு, பிறகு ஆகாரங்கள் கண்ணுக்கு விஷயமாக இருக்கு, அதைத்தான் சுருக்கமாக திருஷ்யம் என்று கூறுகின்றோம். அந்த திருஷ்யம் என்பது சாமான்யமாக இருப்பதனால் இப்போ என்ன செய்யலாம்? ஆகாரங்களையும் பிரபஞ்சத்தையும் சமப்படுத்தலாம், ஒப்பிட்டு சொல்லலாம். அலாதத்தில் தோன்ற விதவிதமான ஆகாரங்களையும் ஜெகத்தையும் சமப்படுத்தலாம். ரெண்டுக்கும் திருஷ்யத்துவங்கிறது பொதுவாக இருக்கிறது. இனி அடுத்த கேள்வி கேட்கலாம். சரி, ஜெகத்துக்கும் ஆகாரத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறதுனால சமப்படுத்திடலாம், அலாதத்துக்கும் ஆத்மாவுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது சமப்படுத்துறதுக்கு? அடுத்த சந்தேகம் அல்லவா. அலாதம், தீப்பந்தத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆத்மா தீய போல ரெட் கலர்ல இருக்குமா? அந்த கேள்வி வரும்பொழுது என்ன பதில் சொல்றோம்? இந்த ஆகாரங்கள் எதன் மீது தோன்றி கொண்டிருக்கின்றது? எதை சார்ந்து இருக்கின்றது என்றால் அலாதத்தை சார்ந்து இது இருக்கின்றது. இது மித்தியா. ஆகாரங்கள் மித்தியான்னு சொன்னா சத்தியமான ஒன்றை சார்ந்து இருக்கு. அதே போல ஜெகத் எதை சார்ந்து இருக்கின்றதுன்னு பார்த்தா ஆத்மாவை சார்ந்து இருக்கு. வேற எதையாவது சார்ந்து இருந்திருந்ததுன்னா அதையும் அலாதத்தையும் நம்ம ஒன்னா சொல்லியிருக்கலாம். ஆனா ஆத்மாவை சார்ந்து இருப்பதனால் நம்ம என்ன சொல்றோம்? ஆத்மாவும் அலாதமும் ஒன்றாக ஒப்பிடப்படுகிறது. அப்ப இங்க என்ன ஜஸ்டிஃபை பண்றார் கௌடபாதர்? இந்த உதாரணத்தை நான் ஏன் சொன்னேன்? நான் இந்த உதாரணத்தை சொல்லி அலாதத்தையும் அலாதத்தினுடைய ஸ்பந்தனமாக பார்க்கின்ற உருவங்களையும் ஆத்மாவையும் ஜெகத்தையும் நான் உதாரணமாக சொன்னதற்கு காரணம் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த காரணத்தை சொல்லல, ரெண்டு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். காரணத்தை நாம் பார்த்தோம். எதற்கு என்னென்ன காரணம்? திருஷ்யத்துவம்ங்கிறது ஜெகத்துக்கும் பிறகு ஆகாரத்திற்கும் பொதுவானது. பிறகு எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதற்கு அதிஷ்டானமாக இருத்தல்ங்கிறது இங்கு சாமான்யம். இப்போ அங்கு திருஷ்யத்துவம், இங்கு அதிஷ்டானத்துவம் சாமான்யம். எது அதிஷ்டானத்துவம்? ஜெகத்துக்கு அதிஷ்டானமாக ஆத்மா இருக்கு அல்லது விஞ்ஞானம் இருக்கு. அங்கு ஆகாரத்திற்கு அதிஷ்டானமாக அலாதம் இருக்கின்றது. இவ்விதம் 49, 50 இந்த இரண்டுல என்ன செய்தார்? உதாரணத்தை பேசினார். இனி 51வது காரிகையில் 49ல் கூறிய அதே கருத்து விஞ்ஞானம் என்ற சொல் மாறுபட்டு வருகிறது. அங்கே என்ன உதாரணத்தில் சொன்னாரோ அலாதம்னு சொல்லி அதை இங்கே விஞ்ஞானம்ங்கிற சொல்லில் திருஷ்டாந்தத்திலிருந்து தாஷ்டாந்தத்துக்கு சம்பந்தப்படுத்துகின்றார். 51 விஞ்ஞானே ஸ்பந்தமானே வை நாபாசா அன்யதோ புவஹ ந ததோன்யத்ர நிஸ்பந்தாத் ந விஞ்ஞானம் விசந்தி தே. 49வது காரிகையை பார்த்தால் அங்கே அலாதம் அப்படிங்கிற இடத்துல இங்கே விஞ்ஞானம்னு இருக்கு. மீதி சொற்கள் எல்லாம் அதே தான். அலாதே ஸ்பந்தமானேவை ந ஆபாசாக அந்நியதோ புவகன் அங்கே இருக்கு. இங்கே என்ன பண்ணிட்டாரு? அலாதம்ங்கிற இடத்துல என்ன போட்டார்? விஞ்ஞானே. அலாதே ஸ்பந்தமானேங்கிற இடத்துல விஞ்ஞானே ஸ்பந்தமானே. இரண்டாவது வரையிலையும் ஒரே ஒரு சொல்லு தான் மாறுபடுகிறது. அங்கு அலாதம்ங்கிற இடத்துல இங்கே விஞ்ஞானம்னு எழுதியிருக்கார். ந அலாதம் பிரவிசந்திதே, இங்கு ந விஞ்ஞானம் விசந்திதே. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அங்கே என்னென்ன விளக்கம் பார்த்தோமோ அதே தான். அதனால் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறார்?
அங்கே என்ன சொன்னார்னு வரந்தரலையே. அங்கே 3 கருத்து சொன்னார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். அதாவது சைத்தன்யமானது தவறாக புரிந்து கொண்ட சமயத்தில் இந்த உலகம் சைத்தன்யத்திடம் தெரிகிறது. விஞ்ஞானம் தவறாக புரிந்து கொண்ட பொழுது பிரபஞ்சம் நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வெளியே இருந்து வரவில்லை. எப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம்? விஞ்ஞானம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது, பிரபஞ்சத்தை அனுபவிக்கும் பொழுது பிரபஞ்சம் வெளியே இருந்து வரவில்லை. முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த விஞ்ஞானம் சரியாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது, சரியா ஆத்மாவை புரிஞ்சிட்ட போது என்ன ஆயிருது? பிரபஞ்சம் போயிருது. இந்த பிரபஞ்சம் வெளியே செல்லவில்லை. மூணாவது கருத்து என்ன? இந்த பிரபஞ்சம் விஞ்ஞானத்துக்குள்ளும் செல்லவில்லை. இருக்கோ கதி ஆகதி ஸ்திதி அபாவாத்னு பார்த்தோம். கதினா வெளியே போகிறது, ஆகதினா உள்ள வர்றது, ஸ்திதினா இருக்கிறது. இந்த விதவிதமான ஆகாரங்களுக்கு வெளியே போதல் என்பதோ உள்ள வர்றதுங்கிறதோ அல்லது எங்காவது இருக்குதுங்கிறதோ கிடையாது. அதே போல் இந்த உலகம் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற உலகத்துக்கு கதி கிடையாது. அப்படின்னு என்ன? இது எங்கேயும் போகாது. சரி, எங்காவது இருந்து வருமானா? ஆகதி கிடையாது. இது எங்கிருந்தும் வரவில்லை. சரி, எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் வர வேண்டாம், வீட்டிலேயே இருக்கட்டுமான்னா? சில பேர் எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கேயும் வரமாட்டார்கள், வீட்டிலேயே இருப்பார்கள். ஸ்திதி தான் இருக்கான்னா? அதுவும் கிடையாது. ஆகவே என்னென்னா விவஸ்தை இல்லை. இந்த பிரபஞ்சமே விவஸ்தை இல்லைங்கும் போது யாராவது விவஸ்தை இல்லாமல் பேசினா நமக்கு கோபம் வரக்கூடாது. காரணம் என்ன? பிரபஞ்சமே விவஸ்தை இல்லை, அதுக்குள்ளே விவஸ்தை இல்லாதது என்ன இருக்க போகுது? அப்படிப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். அதான் இங்கே சொல்கின்றார். காரியை பார்த்தால் விஞ்ஞானே ஸ்பந்தமானே வை, விஞ்ஞானே ஸ்பந்தமானே. இந்த இடத்துல விஞ்ஞானத்தினுடைய ஸ்பந்தனம்னு என்ன? சைத்தன்யத்தினுடைய அசைவுன்னு என்ன? சைத்தன்யத்தை தவறாக புரிந்து கொண்ட பொழுது. விஞ்ஞானே விவர்த்தேவைன்னு அர்த்தம். விஞ்ஞான விவர்த்தமாகும் பொழுது. அது ஏன் விவர்த்தமாகுதுன்னா தப்பாக புரிந்து கொள்ளும் பொழுது. அதாவது கயிறானது விவர்த்தமாக மாறி பாம்பாக தெரிகிறதுன்னு சொல்கிறோம். எப்பொழுது கயிறு விவர்த்தமாகும்னா எப்பொழுது கயிறு தவறாக புரிந்து கொள்கின்றோமோ கயிற்றை, அப்பொழுது விவர்த்தமாகும். அப்படி விஞ்ஞானத்தை எப்பொழுது தவறாக புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது என்ன ஆகின்றது? விவர்த்தமாகின்றது. அந்த சமயத்தில் ஜெகத் தெரிகிறது. அந்த ஜெகத் வெளியே இருந்து வரவில்லை. அதை சொல்றார். ந ஆபாசாகா அந்யதோ புவக. ஆபாசாகான இங்கு ஜெகத், அந்யதோ புவகன வெளியே இருந்து வரவில்லை, வேறு இடத்திலிருந்து வந்து விஞ்ஞானத்தில் இருக்கவில்லை. பிறகு இரண்டாவது வரி, ந ததக அந்யத்ர நிஸ்பந்தாத். ததக நிஸ்பந்தாத். இந்த இடத்துல நிஸ்பந்தம்னு சொன்னால் விவர்த்தம் இல்லாத அப்படின்னு என்ன? சரியாக புரிந்து கொண்ட ஆத்மாவிடமிருந்து, விஞ்ஞானத்திடமிருந்து, அந்யத்ர வேறு இடத்திற்கு ஜெகத்தானது ந செல்லவில்லை. அதாவது தவறாக புரிந்து கொண்ட பொழுது உலகமானது வெளியே இருந்து வரவில்லை, சரியாக புரிந்து கொண்ட பொழுது வெளியேவும் செல்லவில்லை. ந நிஸ்பந்தாத். இங்க விஞ்ஞானாத் அந்யத்ர ந கச்சதி, வெளியே செல்லவில்லை. சரி, இந்த உலகம் விஞ்ஞானத்துக்குள்ள சென்றிருக்கோ அப்படின்னு பார்த்தா ந விஞ்ஞானம் தே விஷந்தி. தே ஆகாராக, அந்த ஆகாரங்கள் அல்லது ஆபாசமான இந்த உலகங்கள் ந விஷந்தி விஞ்ஞானத்திற்குள்ளும் செல்லவில்லை. அந்த காரிகையில சொன்ன உதாரணத்தை அப்படியே இங்கு பொருத்துகிறார். அதனால என்னன்னா, ஆகாரத்துக்கு என்ன ஸ்டேட்டஸோ, விதவிதமான உருவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸோ, அதே ஸ்டேட்டஸ் தான் எதற்கு? இந்த பிரபஞ்சத்திற்கு.
இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன இடம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்தில் தீப்பந்தத்தை அசைச்சிட்ருக்கோம், விதவிதமான உருவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. பிறகு அலாதத்தினுடைய சாந்தி ஏற்படுது, தீப்பந்தத்தை பேசாமல் வச்சுருக்கோம். அப்போ என்னன்னா உருவங்கள் தெரியவில்லை. அதே போல நம்மிடம் தவறு இருக்கும் பொழுது இந்த உலகம் தெரிஞ்சிட்ருக்கு. தவறு போனவுடன், ஆத்ம ஞானம் வந்தவுடன் இந்த உலகம் தெரியவில்லை. அப்படித்தான் இங்கே பேசப்பட்டிருக்கு. இப்போ இதை பலர் இந்த இடத்துல குழம்பி இருக்கிறார்கள். வேதாந்தத்துக்குள்ள வந்தவர்களே பலர் இந்த இடத்துல குழப்பத்தை அடைந்துள்ளார்கள். அவர்கள் பெரிய பண்டிதர்களாக அல்லது இந்த வேதாந்த விசாரத்தில் அதிக காலம் ஈடுபட்டும் இருப்பார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், நாங்கள்லாம் இன்னும் முக்தி அடையலை. காரணம் என்ன? உலகம் இன்னும் எனக்கு அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கே, உலகம் இப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கிறனால நான் எப்பவும் போல அப்படியே இருக்கிறேனே, ஒரு மாற்றமும் வரலையே, அதனால் எங்களுக்கெல்லாம் மோட்சம் இல்லை என்று பெரிய பெரிய பண்டிதர்களே கூறுவார்கள். கூற நாம் கேட்கலாம். காரணம் என்ன? அவர்களை பொறுத்த வரைக்கும் மோட்சம்னு சொன்னால் எல்லாம் மறைஞ்சிடணும், எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால தான் அத்வைதத்தை தவிர வேற எல்லா மதத்திலையும் ஜீவன் முக்தி கிடையாது, விதேக முக்தி தான் எல்லா மதத்திலையும். ஜீவன் முக்திங்கிறத ஒன்றை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை ஏற்றுக்கொண்டாதான் ஜீவன் முக்தியை சம்பவிக்கும். காரணம் என்ன? மித்தியான்னு சொன்ன என்ன, அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனால் பாதிக்கப்படலை, அதுதான் மித்தியாத்துவம். அதனால தான் எல்லா மதத்திலையும் விதேக முக்தியை பற்றி தான் பேசுவார்கள். இறந்ததற்கு பிறகு நீ வைகுண்டத்திலேயோ எங்கேயோ போய் பகவானோட இருப்பாய். யாருமே இருக்கும்போது முக்தின்னு பேச முடியாது யாராலும். அப்படி பேச முடியும் என்றால் அது அத்வைதினால தான் முடியும். அப்படி அத்வைதிக்குள்ள வர்றவங்களே சில என்ன தவறு செய்வார்கள் என்றால், இந்த உலகம் எனக்கு தெரிந்து கொண்டிருக்க கூடாது, அப்படி தெரிந்து கொண்டு இருக்கும் வரை மோட்சம் இல்லை. சில சமயம் நமக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் வரும். வீட்டில் கடமை இருக்கிற வரைக்கும் மோட்சம் இல்லை, அதனால் என்னென்னா கடமைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது, எந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம சுற்றி இருக்கக்கூடாது, இப்படி ஒரு பிராந்தி நமக்குள்ளே இருக்கும். காரணம் என்ன? அதுக்கும் என்னுடைய மோட்சத்துக்கும் சம்பந்தம், கனெக்ஷன் இருக்குது. அதனால் இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேறொரு உதாரணத்தை மாற்றிக்கணும். எந்த இடத்துல உதாரணம் கொஞ்சம் சரிப்பட்டு வரலையோ அப்போ உதாரணத்தை நம்ம மாற்றிக்கிறோம். சூரியனுடைய உதயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம், நீல ஆகாசத்தை பார்த்துட்ருக்கோம், அதை சத்தியம்னு நினச்சிட்ருக்கோம். ஞானத்திற்கு பிறகு என்ன பண்ணுறோம்? சூரியன் உதிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம், ஆகாசம் நீளமாக இல்லைங்கிற ஞானம் வந்தாச்சு. அதற்கு பிறகு நம்மால் சூரிய உதயத்தை ரசிக்க முடியாதா, அல்லது ஆகாசத்தை நம்ம பார்க்கறது இல்லையா என்றால் அதை நம்ம பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், பிறகு ஒரு தப்பை பண்ண மாட்டோம். இது சத்தியம் என்ற புத்தி நமக்கு இருக்காது. அல்லது பிரயோஜனத்தோடு சொல்லணும்னா காணல் நீரை பார்க்கிறோம், நீர்னு நினச்சிட்டு அதை அடையிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறோம். திரும்பி வந்ததற்கு பிறகு ஞானம் இருக்குது, அது வெறும் தோற்றம்னு சொல்லி, பிறகு அந்த தோற்றம் மாறுவதில்லை, ஆனால் அதில் இருக்க சத்தியத்துவ புத்தி போயிடுது. அப்படி இந்த ஜெகத்து நீங்குகிறது அப்படின்னு சொன்ன என்ன? அதனுடைய சத்தியத்துவ புத்தி நீங்குதல் தான் ஜெகத் நீங்குதல். சத்தியத்துவ புத்தினா ரியாலிட்டி, அது நீங்குச்சுன்னா ஜெகத்து நீங்குவது போல. இப்போ ஒருவர் நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கார், நம்ம நண்பர்னு வச்சுக்குவோமே. அவர் பேச்சை நம்ம கேட்க விரும்பலை. ரெண்டு செய்யலாம். ஒன்று பேசாத அப்படின்னு வாயை அடைக்கலாம், இல்லை அப்படின்னா அவர் பேசுறது எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், ஏதோ சத்தத்தை போல காதில் விழுந்துட்டு இருக்கலாம். அப்போ என்னன்னா, அவர் பேசியிருக்கார், நம்ம கேட்டிருக்கோம், அதே சமயம் கேட்கவில்லை. எப்படின்னா, அவர் பேசுகிற சொல்லினுடைய சத்தியத்துவத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வெறும் சம் சவுண்டு, வெறும் சம் நாய்ஸ், அவ்வளோதான். நம்மால் எதை செய்ய முடியும்? நம்மால் நம்ம வச்சிட்டு இருக்கிற சத்தியத்துவத்தை தான் நீக்க முடியுமே தவிர அவங்க வாயை அடைக்க முடியாது. வீட்டில் ஏன் பிரச்சனை வருதுன்னா, அவங்க வாயை அடைக்க முயற்சி பண்ணும்போது தான் அதிகமாக வாய் பெருசாயிட்ருக்கு. நீ பேசாத பேசாதன்னு சொல்லத்தான், நீ யார் சொல்கிறது நான் பேசாமல் இருக்கிறதுக்கு? பேச்சு டபுள் ஆகுது. அப்போ நம்மளுடைய பிரயத்தனம் எங்கே போகுதுன்னா,
நம்மளுடைய பிரயத்தனம் அவர்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு போகிறதுனால தான் வாய் அதிகமாகுது. அதே தான் நம்ம விஷயத்துக்கும். மற்றவங்களையே நினைக்க வேண்டாம், மற்றவங்க நம்ம வாயை அடைக்க முயற்சி பண்ணால் நம்ம அதிகமாக பேசுவோம். நம்மளுடைய சாய்ஸ், நம்மளுடைய முயற்சி எங்கே இருக்க முடியும் அல்லது எது சித்திக்கும்னா நம்ம அதை கேட்டுட்டு அதை டாலரேட் பண்ணி பழகிறது தான். அப்படி இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால், உலகம் அனுபவத்தில் போயிடாது, அறிவில் தான் போகும். சத்தியத்துவம் தான் நீங்கும். இந்த உதாரணத்தில் அதை மட்டும் நம்ம மாறி புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துக்கு காணல் நீருக்கு போயிடணும். மீதி இடத்துல எல்லாம் அழாத சாந்தி கரெக்டாக ஃபிட் ஆகும். எல்லா உதாரணமும் எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆகாது. அங்கங்கே உதாரணத்தில் குறைகள் இருக்கும். நம்ம பல சமயங்களில் கரெக்டாக அந்த குறையை மட்டும் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கொள்ளாமல் அந்த குறையை நீக்கி புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார், அதாவது ஞானம் வந்ததற்கு பிறகு ஆகாரங்கள் எல்லாம் தெரியாது அப்படிங்கிறது போல இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதுல சத்தியம் தெரியாது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த காரிகை 52. நிர்கதாஸ்தே விஞ்ஞானாத் திரவ்யத்வாபாவ யோகதஹ கார்யகாரணதாபாவாத் யதோ சிந்த்யா சதைவ தே. 52வது காரிகையினுடைய முதல் வரியும் 50வது காரிகையினுடைய முதல் வரியும் ஒரே போலதான். அங்கு அலாதாத்ங்கிறது இங்கு விஞ்ஞானாத் என்ற மாற்றம். ஆகவே இப்பொழுது காரிகைக்குள் செல்லலாம். ந நிர்கதாகா தே விஞ்ஞானாத். தே என்றால் ஆகாரங்கள், இங்கு பிரபஞ்சம், இந்த உலகம், இருமைகள். தே என்றால் இவைகள், நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள். விஞ்ஞானாத் சைத்தன்யத்திடமிருந்து, ந நிர்கதாகா உற்பத்தியாகவில்லை. நாம் பார்க்கின்ற இந்த இருமைகள் சைத்தன்யத்திடமிருந்து உற்பத்தியாகவில்லை. இதைத்தான சென்ற காரிகையில் சொன்னார். வெளியிருந்தும் வரல, சைத்தன்யத்துக்குள்ளேயும் போகல, சைத்தன்யத்திடமிருந்து வெளியும் போகலன்னு சொன்னார். காரணம் என்ன? திரவியத்துவ அபாவ யோகதக. இந்த உலகம் ஒரு பொருள் அல்ல. திரவியத்துவ அபாவ யோகதக, அதே சொல்லுதான். திரவியத்துவம்னா பொருளாக இருக்கின்ற தன்மை, அபாவம்னா அது இல்லாதது. பொருளாக இருக்கின்ற தன்மை இல்லாத காரணத்தினால். அப்போ சாஸ்திரப்படி இந்த உலகம் என்னன்னா ஒரு டேஞ்சபிள் ஆப்ஜெக்டே கிடையாது. ஆனால் நான் தொடரனே பார்க்கிறனேன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்திரியங்களெல்லாம் குணத்தை தான் பண்ணிட்டு இருக்கு, எந்த திரவியத்தையும் தொடுவதில்லை. குணத்தோட தான் சம்பந்தம் வச்சிருக்கு. சம்பந்தம் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு பெரிய சாலிட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டுள்ளோம். பிறகு என்னன்னா, இவைகள் திரவியமே அல்ல, இதெல்லாம் வெறும் குணங்கள் தான். பிறகு அதிஷ்டானம் என்னன்னா சைத்தன்யம். திரவியத்துவ அபாவ யோகதக. பிறகு முடிவுரை செய்கின்றார். இந்த காரிகையில் மித்யா ஜெகத் என்பதற்கு 3 காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜெகத்தானது மித்யா, இது வெறும் தோற்றம். அதில் 3 காரணம் இருக்கு. அதில் முதல் காரணம் திரவியத்துவ அபாவ யோகதக. இது திரவியம் அல்ல, ஒரு வஸ்து அல்ல அப்படிங்கிறது ஒரு காரணம். திரவியத்துவ அபாவாத், ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் அல்ல. எதை உதாரணமாக மனசில் வச்சுக்கணும் என்றால், களிமண் திரவியம், பிறகு பானை
திரவியம் அல்ல. இப்போ பானை மித்தியா, அதனுடைய அதிஷ்டானமான உபாதான காரணமான களிமண்ண சத்தியம், பானைக்கு சத்தியம். ஆனா பானை மித்தியா, திரவியத்துவ அபாவாத், அது ஒரு திரவியம் அல்ல. பிறகு என்னன்னா அது ஒரு நாம ரூபம். பானைங்கிறது வெறும் ஒரு நாம ரூபம். இனி இரண்டாவது காரணம், இரண்டாவது வரியில் காரிய காரணதா அபாவாத். இந்த ஆகாரங்கள் மித்தியா. காரணம் என்னவென்றால், இந்த ஆகாரத்துக்கு எந்த காரணத்தையும் நாம் சொல்ல முடியவில்லை. இதுக்கு காரணத்தையே நம்ம ட்ரேஸ் பண்ண முடியவில்லை. ஆகாரத்துக்கு எந்த காரணத்தையும் சொல்ல முடியவில்லைன்னு இது காரியமும் அல்ல. ஆகவே காரிய காரணதா அபாவாத், காரிய காரணம் இல்லாத காரணத்தினால். காரிய காரணதா அபாவாத்னா காரியம் என்றோ காரணம் என்றோ சம்பந்தத்தை கூற முடியாத காரணத்தினால். காரிய காரண அபாவாத் அப்படிங்கிறது ஒரு காரணம், அதுவே ஒரு காரணமாகுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்று இருக்கு, ஒன்றை நம்ம பார்க்கிறோம், அதனுடைய அதிஷ்டானம் என்ன, ஆதாரம் என்னன்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போகணும். போய் கடைசியில் இதிலிருந்து இது வந்தது அப்படின்னு சொல்லலாம் அல்லவா? அப்படி ட்ரேஸ் பண்ண முடியல. தயிரை நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட்டு எதில் ட்ரேஸ் பண்ணுவோம்? பாலில் ட்ரேஸ் பண்ணுவோம். பாலிலிருந்து இந்த தயிர் வந்ததுன்னு சொன்னால், இப்போ தயிருங்கிறது நம்ம கற்பனை அல்ல, ஏதோ ஒரு பொருள்லேருந்து உருவானதுன்னு சொல்லலாம். அப்படி இந்த ஆகாரத்துக்கு என்னதான் மூலம்னு போய் பார்த்தா அதுக்கு மூலமே இல்லாமல் இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? இதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை, அதனால காரியமும் இல்லை. பிறகு என்னென்ன, ஏதோ வெறும் தோற்றம் மட்டும் இருக்கு, அதனுடைய மூலமே இல்லைன்னா அதைத்தான் நம்ம மித்தியான்னு சொல்கிறோம். இப்போ மித்தியான்னு என்ன? அனுபவிக்கிறோம், ஆனால் அதுக்கு விவஸ்தை இல்லை. அந்த காரணத்தை இங்கே சொல்கிறார். காரிய காரணதா அபாவாத். அதாவது இதற்கு முன்னாடி அஜாதிவாதத்தில் எந்த இரண்டு பொருளுக்கும் காரிய காரண பாவம் சம்பவிக்காதுன்னு நிலைநாட்டினோம். ஞாபகம் இருக்கோ? பீஜாங்குர திருஷ்டாந்தமெல்லாம் எடுத்துட்டு கடைசியாக பூர்வபக்ஷி நான் பீஜாங்குர திருஷ்டாந்தத்தை சொல்லுவேன்னு சொல்லி, பிறகு நீ எந்த விதைக்கு எந்த மரம்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு போய் கடைசியாக என்னத்தை நிலைநாட்டினோம்? எந்த இரண்டு பொருளுக்கும் சத்தியமான காரிய காரண பாவம் சம்பவிக்காதுன்னு சொன்னோம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கார், காரிய காரணதா அபாவாத். இனி மூணாவது காரணம், யதக அச்சிந்த்யாகா தே. அச்சிந்த்யாகா என்றால் அனிர்வச்சனீயத்வாத், வாக்கால விளக்க முடியாத காரணத்தினால். யதகன யாது காரணத்தினால். அச்சிந்த்யாகா, இந்த இடத்துல அச்சிந்த்யாகான மனதில் சிந்திக்க முடியாது. அதனுடைய அர்த்தம் என்ன? மனதிலையும் சிந்திக்க முடியாது, வாக்காலையும் விளக்க முடியாது. தே, அந்த ஆகாரங்கள். எப்பொழுது சிந்திக்க முடியாதுன்னா சதா ஏவ, எப்பொழுதும். சதைவ அப்படின்னா சதா ஏவ, எல்லா காலத்திலும் அதை நாம் வாக்கால் விளக்க முடியாது, மனதால் சிந்திக்க முடியாது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன? மீண்டும் இதில் ஒரு 10 காரிகையில் விளக்க போகிறார். இனிமேல் அனிர்வச்சனீயத்தை எடுத்துட்டு இனிமேல் விளக்க போகிறார் கௌடபாதர். அங்கே நம்ம விளக்கமாக பார்க்கலாம், எப்படி அது அனிர்வச்சனீயம், எப்படி வாயில் விளக்க முடியாது அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு இதை ஹேதுவாக மட்டும் இங்கே எடுத்துக்கொள்வோம். இப்போ 3 காரணம் சொல்லியிருக்கார். இந்த உலகம் ஒரு ஆப்ஜெக்ட், சாலிட் ஆப்ஜெக்ட் அல்ல, ஒரு வஸ்து அல்ல, அதனால் அது மித்யா. பிறகு இந்த உலகத்துக்கு உண்மையான காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியாது. பிறகு இந்த உலகத்தை வாயால் விளக்கிவிட முடியாது, லட்சணம் கொடுக்க முடியாது, வாயில் விளக்க முடியாது. ஆகவே என்னன்னா, ஆகாரத்துக்கு இந்த குணம் இருக்கு, அலாதத்திலிருந்து தோன்றிய ஆகாரத்துக்கு இந்த 3 குணம் இருக்கு, இந்த உலகத்துக்கு 3 குணம் இருக்கு. அதனால என்னன்னா, அலாதத்திலிருந்து தோன்றிய ஆகாரங்களும் இந்த உலகமும் ஒன்றுதான். இனி இந்த கருத்தை அடுத்த காரிகையில் முடிக்கின்றார். அலாத திருஷ்டாந்தத்தை 53.
த்ரவ்யம் த்ரவ்யஸ்ய ஹேது ஸ்யாத் அன்யதன்யஸ்ய சைவ ஹி த்ரவ்யத்வமன்யபாவோ வை தர்மாணாம் நோபபத்யதே. இதற்கு முந்தைய காரிகையில் காரிய காரண பாவம் ஆகாரத்திற்கு சம்பவிக்காது என்று கூறினார். பிறகு எந்த இரண்டுக்குத்தான் பிறப்பு என்பது சம்பவிக்கும் அல்லது சாதாரணமாக காரிய காரண பாவத்தை சொல்லலாம், அதை இங்கு கூறுகிறார். திரவியத்துவ அபாவ யோகதகன்னு சொல்லியிருக்கின்றார். அதுவும் இந்த காரிகையில் விளக்கப்படுகிறது. இதில் என்ன கூறுகின்றார்? ஒரு வஸ்து இனியொரு வஸ்துவுக்கு காரணமாக ஆகலாம். ஒரு பொருள் இனியொரு பொருளுக்கு காரணமாகலாம். எப்படின்னா, ஒரு பொருள் சில பகுதிகள், பார்ட்டுன்னு சொல்கிறோம், அவயவம்னு சொல்கிறோம். அப்படி அவயவமாக இருந்து பிறகு அதனுடைய சேர்க்கை ஆகும் பொழுது வேறொரு பொருளாக நமக்கு அனுபவத்தில் தோன்றலாம். ஆகவே ஒரு அவயவம் இனியொன்று அவயவியாக மாறி காரிய காரண பாவத்தை பேசலாமே தவிர பிறகு ஒரு வஸ்துவுக்கும் நாம ரூபத்திற்கும் காரிய காரண பாவத்தை பேச முடியாது. அதைத்தான் கூறுகிறார். இப்போ இங்கே உதாரணம் என்ன எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால், நம்ம ஒரு டேபிள் செய்ய விரும்புகிறோம். விதவிதமான அவயவங்கள், முதல்ல கால் செய்கிறோம், பிறகு அந்த ரீப்பர் இதெல்லாம் பண்ணி வைக்கிறோம். அதெல்லாம் என்னன்னா அவயவங்கள், ஒரு வஸ்து, கற்பனை கிடையாது. பிறகு என்ன பண்ணுறோம், அவைகளை எல்லாம் அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணால் நமக்கு ஒரு டேபிள் அப்படின்னு ஒன்று ஆகுது. இப்போ இந்த இடத்துல டேபிள்ங்கிறது நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அது ஒரு வஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனுடைய அவயவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன சொல்றார், இந்த அவயவங்கள் ஒரு வஸ்து, அது சேர்ந்து ஒரு வேறொரு வஸ்துவா உனக்கு தெரிகிறது. அப்படி காரிய காரண பாவம் சம்பவிக்கலாமே தவிர பிறகு நாம ரூபம்ங்கிற ஒன்றுக்கும் பிறகு டேபிள் அல்லது மரம்ங்கிற ஒன்றுக்கும் நீ காரிய காரண பாவத்தை சொல்ல முடியாது. விதவிதமான அவயவத்துக்கும் அவயவிக்கும் காரண காரிய பாவத்தை நீ சொல்லலாம். பிறகு வஸ்துவுக்கும் நாம ரூபத்துக்கும் காரிய காரண பாவத்தை சொல்ல முடியாது. அதைத்தான் இங்கு கூறுகின்றார். இப்பொழுது புரிகின்றதா? அதாவது பானை விதவிதமான பார்ட்டு பண்ணுறோம். கார் உதாரணம் எடுத்துக்குவோமே, கார்னு ஒன்று இருக்குது, விதவிதமான பார்ட்டு பண்ணுறோம், டயரு, என்ஜின் ஏதோ பண்ணுறோம். அதெல்லாம் அசம்பிள் பண்ண உடனே கார்னு ஒன்று உற்பத்தி ஆயிடுது. இப்பொழுது பார்ட்டு அவயவத்துக்கும் காருக்கும் நம்ம காரிய காரண பாவத்தை சொல்லலாம். ஏன்னா காருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பார்ட்டுங்கிறது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட். இப்பொழுது காருங்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்கும் காருங்கிற நாம ரூபத்துக்கும் சம்பந்தத்தை சொல்ல முடியுமோ? காரிய காரண பாவத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நாம ரூபத்தை நீ ஒரு பொருளாக எடுத்துட்டு காரியம் நல்லா சொல்லாதே. அதுதான் இங்கே கூறுகின்ற கருத்து. முதல் வரியை பார்த்தால், திரவியம் திரவியஸ்ய ஹேதுஹு ஸ்யாத். ஒரு திரவியம் இனியொரு திரவியத்துக்கு காரணமாக ஆகலாம். திரவியம் ஒரு பொருள், திரவியஸ்ய வேறு ஒரு பொருளுக்கு ஹேதுஹு ஸ்யாத் காரணம் ஆகலாம். அடுத்த வரியில் இருக்கிறது இங்க சேர்த்திக்கணும். அந்யத் அந்யஸ்யன் இருக்கு. அந்யத்துங்கிற சொல்ல எடுத்து திரவியத்தோட சேர்த்திக்கணும். அந்யத் திரவியம் ஒரு பொருள், அந்யஸ்ய திரவியஸ்ய வேறு ஒரு பொருளுக்கு ஹேதுஹு ஸ்யாத் காரணமாக அமையலாம். அதுல இருந்து என்னன்னா, ஒரு திரவியத்துக்கும் இனியொரு திரவியத்துக்கும் காரிய காரணம் சொல்லிட்டு ஒரு திரவியத்துக்கும் ஒரு குணத்துக்கும் நாம ரூபத்துக்கும் நீ சம்பந்தப்படுத்தாதே. அதுதான் கௌடபாதர் மனசில் இருக்கிற கருத்து.
ஒரு பொருளையும் இனி ஒரு பொருள்னு மனசில் நினச்சிட்டு சம்பந்தப்படுத்திட்டு இரு. ஆனால் ஒரு பொருளையும் அதன் மீது இருக்கிற நாம ரூபத்துக்கும் காரிய காரண சம்பந்தத்தை சொல்லி நாம ரூபமும் அந்த பொருளை போல சத்தியம்னு சொல்லாதே. அதுதான் கருத்து. அதை இரண்டாவது வரியில் சொல்ல போறார். நாம ரூபத்தோடு சம்பந்தப்படுத்த கூடாது என்று. அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.